சரி இன்றைக்கு தாமரக்கா இல்லாட்டா பத்மினி ஆண்டி தான் எங்களை கோச் இன்றைக்கு. ஓ கோச் 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 பாமுகம் ஃபாட்டிவி லண்டன் தமிழ் வானொலியில் இனி நாங்கள் இணையப் போவது யோகா ப்ளஸ் ஆசனம், ஆசனம் ப்ளஸ் யோகா. தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறி எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள். வணக்கம் 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 வணக்கம். சரி யாரு இல்ல தமிழக அந்த கிழமை செய்தவர் கட்டிக்காரி பத்மினி ஆண்டி எங்க எங்க பத்மினி ஆண்டி எங்க? சரி பத்மினி சொல்லுங்க என்ன செய்யணும் முதல்ல? வணக்கம் 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 எல்லாரும். உங்களோட கிளியரா எனக்கு தெரியுதுல்ல, உங்களுக்கு தெரியுதா அவர் கிளியரா இருக்கிறாரு? இல்ல இல்ல கொஞ்சம் மங்களா அதான் பரவாயில்ல, எனக்கு கண்ணாடி போடாம அப்படி கொண்டு பார்த்தா மங்களா இல்ல அவர மங்களம் தான் பாருது, ஏன்னு தெரியல. ஆமா உங்களுக்கு தான் கண் தெரியல இப்ப இல்ல இருந்தாலும் ஒரு புக மண்டலத்துக்குள்ள இருக்கிறது போல அவர் வாரது. மற்றது மேல இருக்கணும் பத்மினி ஆண்டி, நீங்க தலை மட்டும் தான் தெரியுது, முகம் மட்டும் தலைதானே தெரியும் இருந்தா. நாங்கள் இருக்கிறவங்களுக்கு வால் தெரியுது, எங்களுக்கு வால் தெரியுது. இல்ல நீங்க நீங்க என்னங்க நேவி சண்டி என்ன தண்ணியோட நிக்கிறீங்களா? சரி பத்மினி கொஞ்சம் நீங்க உயர்த்தணும், ரெண்டு பதிக்கணும் முடிக்க மராவ உயர்த்தே இல்லாது வாணி மோகன். ஒரு மேசையில அப்படிதான் இருக்குது. லேப்டாப் லேப்டாப்பா? ஓ அத கொஞ்சம் பின்னுக்கு எல்லாம் முன்னுக்கு சரிச்சு பாருங்க. பின்னுக்கு சிவர் சிவர் மட்டும் கொண்டு போட்டேன். இல்ல அந்த இதை மேல உள்ளத லேப்டாப் மேல இருக்கிறது தட்டம் இருக்குது, இது ஓ ஓ ஸ்கிரீன் அத கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் சரிச்சு பாருங்க, அப்ப தெரியும். இல்ல இப்ப மற்ற இப்ப சரி. ஓகே இப்ப சரி, இப்ப சரி. அது ஓகே. அதான் லேப்டாப் ஈஸியா செய்யலாம். சரியா? ஓகே. இப்ப என்ன செய்யணும் நாங்கள்? என்ன செய்யணும்? முதல்ல எல்லாம் எங்களை சுறுசுறுப்பாக இருக்க அப்படி செய்யும். முதல்ல மூச்சு கட்ட மூச்சை வெளியில விட்டு ஃப்ரெஷ்ஷான காத்த வெளியில இப்படி சாந்தி ஆசனமா? சரி நன்றி. உடம்போடு கசைவோடு கொடுப்போம். முதல் உற்சாகமாக இருப்போம், கையிலே ஆட்டி சோப்பு கர்ணம் போடுவோமா? இட்டு தர 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உட்கட்டாசனமாவானோம் பயிற்சிகள். முதல்ல தலைப்பயிற்சி, தலைக்குரிய பயிற்சி. ஓ தலைப்பயிற்சி செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி பக்கவாட்டுல தலையாசப்பம் 1 2 3 4 5 6
6 7 8 9 10 கொஞ்சம் பின்னுக்கு இறக்கிருந்தீங்கன்னா முகம் தெரியும். பின்ன இது எவ்வளவுக்கு போக முடியுமோ அவ்வளவுக்கு போகும். இனி தலைய சுத்துவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபக்கம் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இனி என்ன தலைக்கு பிறகு கைன்னு சொல்லணுமா? கை பயிற்சி. தலைக்கு பிறகு தலையில கை. இருந்தா ஆரம்பிக்கும் பயிற்சிகள் கால் வரைக்கும். அப்ப அடுத்தது கை. ஓகே. விளங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கையில தோள்பட்டை, தலை தோள்பட்டை, பிறகு கால். ஓகே. அது என்ன கை. ஓகே. கை. இப்ப அது என்ன ஆசனம்? இருக்கே ஆசனமா? ஆசனம் உண்டு. இப்ப ஆசனம் ஆரம்பிக்கிறதெல்லாம் பயிற்சி. ஓகே. இந்த கை போ, அடுத்த முழங்கைக்கு வாங்க. முழங்கைக்கு வாங்க. முழங்கை. சரி. 1 2 3 4 5 6 கீழே இல்ல மேல நீங்க தண்டணும். 7 8 9 10 இப்படி இல்ல பத்மினி ஆண்டி, மேல இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி வரணும். சரி. அடுத்து உங்களோட ஆசனத்தை செய்யுங்க. உங்களோட ஆசனம் செய்யுங்க. பத்மினி இந்திய ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கையுள இது. அடுத்தது இல்ல இல்ல கைய முறுக்குறது. இதுக்கு என்ன ஆசை? இது பயிற்சி மணிக்கட்டுக்கான பயிற்சி. மணிக்கட்டுக்கான பயிற்சி. ஆசனம் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபக்கம் செய்யறது. அப்படி செய்து முடிச்சிட்டோம். செய்தாச்சு நாங்க. இனி விரல்களை விரல்களுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லது செல்வியக்கா செய்யற மாதிரி செய்யலாம். கிருமிகளை போடுங்கோ. கை கழுவுங்கோ, வடிவ கிரீம் பூசுங்கோ. தடாசன மாதிரி இப்படி கையை எடுத்து இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி எடுத்து ஒரு முறை கைகள் 5 விரலுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். 10 விரல்களுக்கும். சரி. அடுத்தது என்ன பயிற்சி? தலை, தோள்பட்டை, முழங்கை, கை. அடுத்தது என்ன வரும்?
வேற ஆசனத்துல நிக்கிறேன். நீங்க ஆசனத்தை அப்படியே கட் பண்ணுங்க, நாங்க பயிற்சி சொல்றோம். முடியல இன்னும். பயிற்சி இந்த முடியல. பயிற்சி என்ன இந்த பயிற்சி என்ன இப்ப இப்படி அடுத்தது என்ன? இது வயிற்றுக்கான பயிற்சி. வயிறு வயிற்றுக்கான பயிற்சி. ஓகே. வயிற்றுக்கு ஒன்று, அப்படி சொல்லுவோம். 2, 2 3, 3 4, 4 5 6 7 8 9 10. இனி மறுபக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 8 போடுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி இனி அந்த முழங்கால எப்படி இப்ப இந்த 2 காலையும் தண்ணி கொண்டிருக்கு கனவரம் போடுறிய வாடி போக என்ன இது நிக்குதுல மற்ற பக்கம் செய்யலுமல்ல. நீங்க மேட்டாசனம் செய்யல, அதை நாங்க செய்யணும். நாங்க செய்யறோம். பின்னாடி முன்னுக்கு வந்தா பின்னாடி வரணுமில்ல. சரி, ஓகே. அடுத்தது முழங்கால். முழங்கால நிப்பம். முழங்கால சுற்ற வேணும் அப்படியே. அப்படியே கைய முழங்கையில வைங்க, முழங்கால வைங்க. அப்படியே சுத்துங்க கால். முழங்கால மட்டும் சுத்த வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாட்டாசனம். அப்படியே மெட்ட பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Oh my God. சரி, இனி இப்படி தொங்குறதோ வாருங்க. அடுத்தது குதியிலே. குதியிலே அதான் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி விரல்ல நடக்கிறதோ குதியில நடக்கிறதோ? முதல்ல விரல்கள். என்ன ஜெயமல சிரிக்கிறீங்க? பின்பு குதி. 135க்கு வந்துட்டோம், இன்னும் தெரியாம சிரிப்பதான். அதுதான் ஏனென்று தெரியும் தானே. இல்ல பொறுங்கோ செல்வி நியாயத்தி முடியாது. பக்கவாட்டுக்கு வச்சு நடப்போம். பக்கவாட்டுக்கு நடப்போம். உள்பக்கமாக சொல்லுங்க. உள்பக்கமாக நடப்போம். 1 2 3. சும்மா நடந்தா சரி. சரி, மீண்டும் விரல்கள். குதி குதி. சரி, இப்ப பயிற்சிகள் நிறைவுக்கு வருகிறது. இந்த குதியோட உங்களோட தலையை காணும். இந்த குதியோட. சரி, இப்ப பயிற்சிகள் நிறைவுக்கு வந்துட்டது. இனி வருவது ஆசனங்கள். ஆசனங்களோ? சரி, என்னன்னு சொல்லுங்க, செய்யறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்க, நாங்க செய்யறோம். விரும்பினதா சொல்லுங்க. சரி, 1 2 3 5 6 7 8 9 10. அப்படியே அவன் நிக்கிறார். இல்ல. சரி, இப்ப நிலை 2. நிலை 2.
1 2 ரெண்டு 3 மூன்று 4 5 6 7 8 9 10. தாமரக்கா இப்படி இல்ல இப்படி நிக்கணுமா இப்படி இப்படி இந்த கை வந்து காது கிட்ட நிக்கிறது. காது கிட்ட இப்படி இப்படி நிக்கிறது. ஆ, காதோட ஒட்டி கொண்டு போகணும் கை. பிறகு மூன்றாவது அப்படியே கையை இணைச்சிங்கண்டா சரி கைய கும்பிடுற மாதிரியா? சரி இப்ப நிலை 3 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்களை ஞாபகத்துக்குள்ள இருக்கிறத எழுதி வச்சது பாசி எழுதி வைக்க இல்ல போகடாத பக்கம் உங்களை ஞாபகத்துல என்ன ஆசனம் இருக்கோ அதை சொல்லுங்க. எழுதுனதை வாசிக்கிறதால உங்களுக்கு வார வீணை எல்லாத்துக்கும். இருக்கை ஆசனம், அதான் இது உக்கட்டாசனம். உட்காட்டாசனம், இருக்கை ஆசனம் உண்டு. இருக்கை ஆசனம் உக்கட்டாசனம் உண்டு. ஓகே அடுத்தது இல்ல உக்கட்டாசனம் இருக்கை ஆசனம் அதான் இப்ப சொன்னவன். ஓ, அவன் விரிச்சி ஆசனமா சொன்னான். இல்ல 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 இல்ல. இருக்கான்னு சொன்னவன். சரி அப்ப விரிச்சி ஆசனம் செய்வோம். விரிச்சி ஆசனம் அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஓ சரி எப்படி செய்யற சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி செய்யறேன்ட்டு. அந்த தூக்கி ஒரு காலை தூக்கி அதான் காலை நீங்களே தூக்கிட்டீங்க. அந்த முதல் ஒரு காலை வச்சுன்றது பேருந்து மற்ற காலை வெளிப்பக்கமாக வைக்கணும். இப்படி தெரியக்கூடிய மாதிரி உள்ளங்கால் தெரியக்கூடிய மாதிரி வைக்கணும். தெரியத்தான் வச்சு கிடக்கு. ஓகே என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? ம்? விருட்சி ஆசனத்துக்கு மற்ற பேர் என்ன? வாணி மோகன் இதுக்கு எனக்கு தெரியும். மர ஆசனம். என்ன மரம் மர ஆசனம். மரம் மரம் மரம். இனி மாட்டாசனம். மாற்றாசனம் அது மாற்றாசனம் சொல்ல மட்டும் தெரியும். 2 ஐயோ இவ்வளவு ஒரு பக்கம் பலமா வருது இல்ல வாணி. எங்கேயாவது வரும் வரும் ஆனா வராது. 10 வராது. ஓகே ஒன்று அந்த பேலன்ஸ் காணாது. அந்த ஒரு இல்ல நீங்க பக்கத்துக்கு புடிங்க பேலன்ஸ் இல்லாட்டா புடிச்சு கொண்டு செய்யுங்க அப்புறம் விழுந்து எழுந்துடாம. ஓகே. ம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க குடாஞ்சு வந்த மாதிரியும் அடுத்த ஆசனம் ஒன்றை சொல்லுங்க. திரிகோணாசனம். ஆ திரிகோணாசனமா? திரிகோணாசனம். கோணாசனமா திருகோணாசனமா? திரிகோணாசனம். திரிகோணாசனம் ஒரு இப்படி அதுல 3 ஆசனம் இருக்கு போல. 1 2 2 3 3 5 6 6 7 8 9 10. இதுல மாற்றாசனம் செய்துதான் மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. யாரோ கரியா அடிக்குதுகள். இல்ல எங்கட சரியா அடுத்த உங்களோட அடுத்தது 2வது. ஓகே ஒன்று அதுக்கு கிழங்க நடுவில சொல்றதா? இல்ல நில 2 அப்புறம் cross இந்த கை இங்க மற்ற காலத்தோட மற்ற பாதத்தை 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் அப்படி 2 2 3 4 5 6 7 8 9 10. சரி இப்பதான் நடுவுல தொடர்றது. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபக்கம் 1 2 3
4 5 6 7 8 9 10. சரி, அடுத்தது அடுத்து என்ன? ஞாபகத்துல உள்ள சொல்லுங்க பத்மினி ஆண்டி. இந்த பின்னால எப்படி திரும்புறது அனுபவம்? அது பிறை ஆசனம். ஆசனம், பிறை ஆசனம். பிரயாசனம், பிரயாசனம். சக்கராசனம். ஆ? அர்த்த சக்கராசனமும் அதே மாதிரி தான் அனுபவம். பிறை ஆசனம் நீங்க இப்ப சொன்னது. ஆசனம் பிரயாசனம் கொண்டு வளைகிறது. அது இடுப்புல வச்சோம் சரி. அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம். இது வந்து கைய வைக்கணும் அப்ப. இது பின் துடையில வைக்கிறது இப்படி பின்னுக்கு. சரியா. அதான் பிரயாசனம். பிரயாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மணிமோகன் கொஞ்சம் கழுத்து நீளாட்டுக்கு மேலா சங்கிலி போட்டாலும் தெரியல. ரொம்ப முக்கியம் இப்ப. அடுத்தது சரி, அர்த்த சக்கராசனம். ஓகே, அர்த்த சக்கராசனமும் அப்படித்தானே. அது இடுப்புல கையை வச்சு தலைய வளைக்கிறது. தலைய வளைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது அட்டியில் அட்டினா தெரியும் போல. சரி, அடுத்த நிலை 2. நிலை 2 என்னது? இப்படி உயர்த்தி இப்படியே வளையிறது. 1 கைய சும்மா நீட்டி பிடிக்கிறத பாடுவோம். இப்படி இப்படி கைய மேல அப்படி கையை நீட்டி பிடிச்சோன்னு தலையை நல்லா தொங்க போட்டு வளையணும். தலையை நல்லா தொங்க போட்டு வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அடுத்தது கும்பிட்டு கொண்டு செய்கிறதோ இல்ல. செல்வியாக்கா வெயிட் சொல்லுங்க, பத்மினி ஆண்டி சொல்லுங்க. மராசனம். இல்ல இல்ல இல்ல, செய்தாச்சு. கோணாசனம். செல்வியாக்கா பத்மினி ஆண்டி கொஞ்சம் சொல்லட்டும், அவருக்கு ஞாபகம் உள்ளத. கோணாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அடுத்தது அந்த இப்படி செய்யறது வேணுங்க. நான் எனக்கு விளங்கி அது என்ன ஆசனம் உண்டு. இப்படி வீரபத்ராசனம். இது வீரபத்ராசனம். வீரபத்ராசனம். அதுக்கு வீரபத்ராசனம் 3 நிலை இருக்கு. 3 இல்லையோ? முதலாவது கைகளை வச்சு காலை இப்படி வச்சு இப்படியே சரியாகணும். ஒரு காலை மடிக்கணும். என்ன 3 4 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நிலை 2 நிலை 2 இப்படியே இப்படியே போறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நிலை 3 அப்படி கும்பிடணும். ஓகே, 1 2 3 4 5 6
7 8 9 10 மாற்றாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்த ஆசனம் ஆசனம் என்ன இன்னும் இருக்கு கீழே இல்லத்தை தொடுறதா வரணும் இல்ல ஒரு நடிகை இந்த பேர் உங்களோட பேரோட சேர்த்து வரும் பத்மாசனம் என்ன ஒரு ம்? ஒரு பொம்பளோட பேர் வரும் 2 இடத்துல ஒரு பொம்பளோட பேர் வரும் தெரியல நான் செய்கிறேன் என்ன ஆசனம் என்று சொல்லுங்க. ஓகே இல்ல 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 பொம்பளோட பேர் வரும் தேவியாசனம் ஐயோ இல்ல நான் நின்ற தனுராசனம் செய்தேன்னா அவ தேவியாசனம் செய்கிறார். 3 4 பொம்பளைன்ற பேர் என்ன நின்றவோ 7 8 9 3 4 5 6 7 8 9 10 சரி, இது தேவியாசனம் எல்லா அரைமணியில இப்படி இருக்க வேணும், நீங்க அப்படியே நிக்கிறீங்க. அவர் நிக்கிறார், அவர் எல்லாத்துக்கும் நிக்கிறார். அவர் என்ன இல்ல வாணிமோ நான் இருந்தேன்னா உங்களுக்கு இல்ல தெரியல திங்கட்கிழமைக்கு தர்ஜினி நல்ல வருவார். வடிவா இப்படி இருக்க வேணும், என்ன ஓ, நல்ல வடிவா இருக்க வேணும். நீங்க இப்படித்தான் நிக்கிறீங்க, வெண்காக்கன்னு திங்கட்கிழமைக்கு தர்ஜினி வருவார். அவர் ஃபுல் வீடியோவில் நானும் போய்தான் செய்யணும். அவர் ஃபுல்லா பார்க்க போறார். நாங்க கை கால்கள் சரியா வைக்கிறோமான்றது. அப்ப ரெடி ஆகுங்கோ. நன்றி. இது தேவியாசனம். பத்மினி ஆண்டி பஸ் நடந்தது தேவியாசனம். சரியா, அந்த பாரத்தை தூக்கி போட்டு வைக்கிறோம், அவ்வளவும். சரி, அந்த பொம்பளை எண்ணி இப்ப நம்ம இப்படி அடுத்தது அடுத்தது சொல்லுங்க. இல்ல இன்னும் கிடக்குது. இன்னும் 2 3 செய்யல. என்ன திருவோணாசனம் இல்ல முடிச்சிட்டோம். நீங்க முதல் 3 பாதெல்லாம் செய்துட்டீங்க. ஒரு கடவுள்ற பேர் வாளோட போட்டு நிப்பார். அருவாளோட 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 வீரபத்ராசனம் அது செய்துட்டு அதான் செய்தது. மற்ற சாரி இது நின்ற தனுராசனம் செய்யலவாணி. ஒத்த காலத்துக்கு நிக்கிறது நின்ற தனுராசனம். சொல்லுங்க அப்படியாண்டு. ஒற்ற கால நிக்கிறதோ இத பிடிக்கும். இந்த காலை கூட கையால பிடிச்சு கொண்டு ஒரு கையால மற்ற கையை நீட்டி கொண்டு அப்படியே சரிஞ்சு நிக்க வேணும். 1 2 3 4 5 5 6 7 8 9 10 அடுத்த 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்தது முன்னுக்கு கால் வச்சு கொண்டு மற்றொரு கால ஏகபாதாசனம். ஏகபாதாசனம் பாதத்தை உள்ளப்படி வச்சு பல உள்ளுக்குள்ள கையை அப்படி கும்பிட்டு காதோட அழுத்து. வருது இல்ல 2 ஒரு கையை பிடிச்சு ஒண்ணு இல்ல இல்ல நீங்க இத கதிரல பிடிங்க ஆண்டி. 2 3 4 5 6 7 8 9 10 மாற்றாசனம் 1 2 3 3 4 5 6 7 8 9 10 இன்னொரு ஆசனம் இருக்கணும் இதுக்கு பிறகு கொண்டு வா. அடுத்தது இன்னும் 2 இருக்கு. ஆமா தட்டாசனம். சரியா தடாசனம் தெரியும். தடாசனம் கைகள் அப்படி கோர்த்து ஓ எடுத்து விரல்களினால் தடாசனம் 2 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்தது
அத்தகடி இப்படி இப்படி ஆசனம். செய்தது வடிவான் இப்படி அத்தகடி ஆசனம் அது பயிற்சி. அது பயிற்சி. அத்தகடி இது ஆசனம். அத்தகடி இப்படி அத்தகடி காதோரமாக ஒரு ஆசனம் கையெழுத்து அப்படியே சரிகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 மாட்டாசனம். மட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி, வாழ்த்துக்கள். பத்மினி ஆண்டிக்கு ஒரு போடுவோம். கட்டிக்காரி. சரி, எழுதி வைக்காம எல்லாரும் செய்துதான் உதவி செய்தார். எழுதி வைக்காம ஞாபகத்துல சொல்லுங்க, அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். சூப்பர் வழியா இருந்தது, நல்லா இருந்தது. பத்தினிக்கு வாழ்த்துக்கள். நான் பார்த்து கொண்டு இருந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியல வாணுமோகன், இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் பிளர்ட் ஆயிருக்குது, தெரியல. அது இப்போ அப்படித்தான் இருக்கிறோம் கூட, கிளீனா இருக்கிறல்ல. சரி, இப்ப கண் பயிற்சி. விரல்களை அப்படியே 3 முறை அடுத்தது மூச்சு பயிற்சி. சின்முத்திரையிலிருந்து இல்லை, மூச்சு பயிற்சி சின்முத்திரையிலிருந்து மூக்கால் எடுத்து வாயில விடுறது. இல்லை இது இதே மூச்சு பயிற்சி. சின்முத்திரை இருந்துட்டு மூக்கால் எடுத்து வாயில விடுறது. பத்திரிக்கா பயிற்சி. மேலே கைகளை கொண்டு போய் கைகளை பற்றியபடி கீழே. நன்றி. அடுத்து நாடி சுத்தி ஒரு மூக்கினால் எடுத்து மற்ற மூக்கினால் விடுவோம். நன்றி. தேனி பயிற்சி. கைகளை
நல்லது, நன்றி. உடல் உறுப்புகளுடன் பேசுகின்றார் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். மியூட் எடுத்துட்டு பேசுறார். வீடியோவை காணம். வாணி எனக்கு கொஞ்சம் நான் வெளிக்கிட்டு இறங்க போகிறேன். வெளிக்கிட போறீங்க? சரி, ஜெயமரா சொல்லுங்க. ஓகே, நன்றி. டாக்ஸிக்காக பார்த்துக்கிட்டு நிற்கிறேன், வந்த உடனே இறங்கிடுவேன். இதுவரை நேரமும் நாங்கள் செய்த இந்த பயிற்சி எங்கள் உடல் முழுவதையும் நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. முழங்காலிருந்து உச்சந்தலை வரையும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். அடிப்பாதம், அதில் இருக்கிற விரல்கள், நகங்கள், குதிக்கால், நாடி நரம்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. மேல்கால், முழங்கால் மூட்டுக்கள், முழங்கால் சிரட்டை, தொடை எலும்புகள், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. எங்களால் எல்லாம் அசையக்கூடியதாக இருக்கிறது. முதுகு, முள்ளந்தண்டு எலும்புகள், அதன் உட்புறங்கள், உள்ளுறுப்புகள் எல்லாம், விலா எலும்புகள், அதன் உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றில் உள்ள எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பியோடும் நன்றாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றாக மூச்சு விடக்கூடியதாகவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். இதயம் சீராக துடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல இரத்தத்தை கொண்டு சென்று நல்லபடியா எல்லா உறுப்புகளையும் நன்றாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. தோள்முட்டு, தோள்பட்டை, கைகள், முழங்கைகள், கீழ்கைகள், மணிக்கட்டுக்கள், உள்ளங்கைகள், விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது. நன்றாக அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற நாடி நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது. கழுத்தை எல்லா பக்கமும் திருப்பக்கூடியதாக இருக்கிறது. தலைப்பகுதி, தலையில் இருக்கிற மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முடிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, வாயில் இருக்கிற சுரப்பிகள், தொண்டை எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல செந்தளிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை தந்த இறைவனுக்கும் நன்றியை கூறி, இந்த பாமுகத்துக்கும் இதை தினமும் செய்ய வைக்கும் பாமுகத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு, எங்கள் ஆசிரியர் தரிசனி ஆசிரியர்களையும் ஆசிரியருக்கும் நன்றியை கூறி உங்களுக்கு உள்ளங்கைகளை சேர்த்து சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். பத்மினி அவர்களுக்கும் ஜெமிலர் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, சிறப்பு. பத்மினி அடிச்சிருக்கிறீங்க, நல்லா செய்யறீங்க நீங்க. கீப் இட் அப். அதான் இப்ப மற்ற தரிசனி சொல்றவர் தான் நான் சிரிச்சு கொண்டு சிரிச்ச முகத்தோடு செய்ய சொல்ல, இவர் செய்தாருன்னா எல்லாருமே சிரிப்போம். அதுக்குள்ளே நகைச்சுவையா ஏதாவது சொல்லிதான் செய்கிறேன். அதனுடைய முகத்துல சிரிப்பு வேற உடனே. அன்பான சகோதரி ஆசிரியர் திருமதி தர்ஷன் சண்முகநாதனுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கலந்து சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கொண்டு கூறிக்கொண்டு நான் லைன்ல வெயிட் பண்றேன். நன்றி பத்மினி, உங்களுக்கும் ஜெயமல ஜெயமத்துக்கும் கலைவாணி மோனவர்களுக்கும் வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நான் செய்த நன்றி, வணக்கம். வாணி, திங்கட்கிழமைக்கு நன்றி. பத்மினிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களே. நன்றி நன்றி. உங்களுக்கு செய்தெல்லாம் ஆயிட்டு நல்ல மனதில் வச்சிருக்கோம். பத்மினிக்கு என்ன சொல்றேன்டா, திங்கட்கிழமை